பாரதி ராஜா சார் அனாதையா இருந்துட்டாரு, பல வருடம் தனிமையில இருந்தாருன்ட்டு பல பேரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். இந்த நிலையில அதோடைய பின்னணி என்னதான் நடந்தது அவருடைய வாழ்க்கையில? ஏன்னா பல பேருடைய வாழ்க்கையை மாத்தினது பாரதி ராஜா சார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவருடைய வாழ்க்கையில இப்படி ஆக காரணம் என்ன? ஒரு சொர்க்க வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்திருக்காரு. சோ அவரு எப்படிலாம் இருந்தாரு, குறிப்பா கங்கை அமரன் சார் அவருடைய மனைவியை பார்த்து அவருடைய இந்த உடலை பார்த்து அழுவும் போது செம்மையான கேள்வி கேட்டிருப்பாரு. அதுக்கான காரணம் என்ன, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பாரதி ராஜா சார் மாதிரி பெண்களை வர்ணிக்கிறதுக்கும் அவங்கள அழகா காட்டுறதுக்கும் யாருமே பிறக்கல அப்படின்னு சொல்ற வகையில தான் சினிமா துறையில அவர் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காட்டினாரு. டைரக்டர்ஸா இருக்கட்டும், ஆக்ட்ரஸா இல்ல ஆக்டரோ ஏதாவது சினிமா துறையில ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வீழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆனா பாரதி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வீழ்ச்சியெல்லாம் அவருடைய வாழ்க்கையில அவர் பார்த்ததே இல்ல. அவர் ஒரு பல்கலைக்கழகம், அவர்கிட்ட இருந்து வந்த பல பேரும் இப்ப பல உயரங்களுக்கு போயிட்டு சாதனை படைச்சிட்டு இருக்காங்க. சோ பாக்கியராஜ் சாரும் கீழே விழுந்து மேல வந்தாரு, மணிவண்ணன் அவர்கள், இப்படி நிறைய பேர். அண்ட் பாரதி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே கதை எழுத மாட்டாரு, செலக்ட் தான் பண்ணுவாரு. அந்த செலக்ட் பண்ண கதைக்குள்ள யாரெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். அவருடைய படம் பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் காதல் அந்த அளவுக்கு தானா வரும். ஏன் ரீசன்ட் டைம்ல கூட பாரதி ராஜா சார் ஒரு மேடையில பேசினாரு. வாத்தி பட ப்ரொமோஷன் டைம்ல மேடையில பேசும்போது எனக்கு சம்யுக்தாவை பார்த்தா காதல் வருது, இன்னொரு டைம் காதல் பண்ணணும்னு ஆசை வருது, ஐ லவ் யூ சம்யுக்தா அப்படின்ட்டு அந்த பொது மேடையில சொல்லும் போது எல்லாரும் அதை ரசிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையாலே காதலை அவர் வேற கோணத்துல பார்த்திருக்காரு. ரொம்ப ஒரு தன்மையான மனிதர். காதல்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருக்கும் அதை இப்படியும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு மாத்தி காட்டினவர் தான் பாரதி ராஜா அவர்கள். அது மட்டும் இல்லாம இப்ப இவரு டைரக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஒரு எமோஷனல் சீன் வருது, இல்லனா பார்க்கும் போது நமக்கே கண்ணு கலங்குது அப்படின்னு வரும்போது இவங்க சீன் எடுத்து முடிச்சுட்டாங்க. சீன் அதுக்கப்புறம் இல்லையே, என்ன சார் கட்டுனே சொல்ல மாட்டாரு, என்னதான் ஆச்சுன்ட்டு எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டு சார் சார்ன்னு கூப்பிட்டு பார்த்தா சார் கேமராக்கு பின்னாடி அழுதுட்டு இருப்பாராம். அவர் அதுக்கப்புறம் காம் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் கட்டுனே சொல்வாராம். அந்த அளவுக்கு அந்த சீனை அவரு ஃபர்ஸ்ட் உள்வாங்குவாராம். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சீனை அவரு நடிச்சும் காட்டுவாரு. குறிப்பா அவரு ஒரு படம் வெற்றி அடையுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கடலோர கவிதைகள் படத்துக்காக அவருக்கு விருதுகள் கிடைக்கும் போது அந்த விருதுகளை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் அவர் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாராம். அங்க இருந்து அந்த சர்ச்சா இருக்கட்டும், கற்கள், அதுக்கப்புறம் கடல் அலைகள், இது எல்லாத்தையும் பார்த்து கதறி கதறி எழுதாராம். அப்ப அங்க சுத்தி இருந்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சார் வந்தாரு அழுதுட்டு இருக்காரு அப்படின்ட்டு. உயிர் இல்லாத பொருட்கள் மேலேயே அந்த அளவுக்கு அன்பா இருப்பாராம். அது எல்லாத்துக்கும் நன்றியுடன் இருக்கணும், அதுங்களால மட்டும் தான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம், அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு, அப்ப அவங்களுக்கு நன்றி சொல்லணும், நமக்கு கிடைக்கிற விருதுகளை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவாராம் பாரதி ராஜா சார். சோ உண்மையால இதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் எப்பவுமே எங்கா தான் ஃபீல் பண்ணுவாராம். அது பாக்குறதுக்கு அவரு உடல் ரீதியா வயதானவர் அப்படின்னு யாருன்னா சொன்னா கூட கோவம் வருமாங்க. அந்த அளவுக்கு கோட்டு ஷூட்டு ஏதாவது ஒரு ஈவெண்ட்னாலே கோட் ஷூட்ல வந்துருவாரு. அண்ட் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா ரொம்ப சூப்பரா எல்லாரையுமே ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அண்ட் எங்கேஜிங்காவே வச்சுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். நடிகை விஜயலட்சுமி கூடலாம் அவர் போலாமா அப்படிலாம் கூப்பிட்டுலாம் போவாரு, குதிச்சு குதிச்சு ஓடுவார். அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. ரியல் லைஃப்லயும் அவர் அப்படிதானாம். ஏன் அப்படின்னா 2017 இருந்து 18 ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் நானா சொல்லலைங்க, ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் கூட க்ளோஸா இருந்தவங்க சொன்ன விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில ஒரு டைரக்டர் சொல்லியிருக்காரு, ஒரு ஆட் பிலிம் கம்பெனிக்கு இவர் போயிருக்காரு. அந்த ப்ரொடியூசரையும் அந்த டைரக்டரையும் போய் பார்க்கலாம், ஓனர் போய் பார்க்கலாம்னு சொல்லி போயிருக்காரு. அங்க போயிட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ரிசப்ஷன்ல இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து எங்கடி என்னுடைய டார்லிங் அப்படின்னு கேட்டாராம். உடனே அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் யாரா இருக்கும்ட்டு எல்லாம் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 25 வயசுல ஒரு பொண்ணு வராங்க. இவதான் என்னுடைய டார்லிங், என் கூட தான் இருக்கா, என்னுடைய டிரைவரே இவதான் அப்படின்ட்டு அவங்களுடைய இடுப்புல கையை போட்டுக்கிட்டு போனாராம். சோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன பையன் மாதிரி தான் அவர் பிஹேவ் பண்ணுவாராம். பெரிய மனுஷன் மாதிரிலாம் அவர் இருக்க மாட்டாராம். ஏன்னா அப்படி எங்க இருந்தாதான் லைஃப் லாங் நம்ம இன்னும் நல்லா அடுத்தடுத்த படங்களோ அடுத்தடுத்து நம்மளுடைய கெரியருக்கு போறதோ நம்ம இன்னொருத்தவங்களுக்கு யாருக்குமே சிரமமா இருக்கக்கூடாது அப்படிலாம் நினைக்கிற ஒரு பர்சனாம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இப்ப ஈசிஆரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ பில்டிங் வந்துருச்சு, எவ்வளோ விஐபிஸ்லாம் அங்க இருக்காங்க, எவ்வளோ பங்களாஸ் இருக்கு. ஆனா முதல் முறையா ஒரு விஐபியா ஒரு பெரிய பங்களா கட்டினது அவர் தானா. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அது மட்டும் இல்லாம
அவருடைய வீட்லயே பாரும் இருக்குமாம். இப்படி சுவிட்சை போட்டா அந்த டோர் ஓபன் ஆகுமாம், க்ளோஸ் ஆகுமாம். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அவருடைய வீட்டுக்குள்ளேயே இருக்குமாம். ஒரு ராஜ வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காரு. அவருக்கு இல்லாத பணமே கிடையாது. அந்த அளவுக்கு கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்சிருக்காராம். அவருடைய உறவினர்களுக்கு நிறைய பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் பிசினஸா மட்டும்தான் பாக்குறாரு. என்னதான் எமோஷனல் பாண்டிங் கனெக்டிங் அப்படின்னு சொன்னாலுமே அது ஒரு பிசினஸா மட்டும்தான் அவர் கடைசி வரைக்கும் பார்த்திருக்காரு. கடைசி காலம் வரைக்கும் அவர் சினிமா துறைக்காகவே இருந்துட்டு போயிருக்காரு. அது ஒரு டைரக்ஷன் ஃபீல்ட்ல மட்டும் இல்லாம ஆக்டிங் ஃபீல்ட்லயும் இருந்தாரு. குறிப்பா யாருக்கிட்டையும் இவர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு போய் கேட்டு நின்னதே கிடையாது. அது டைரக்டிங்கா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், எதுக்குமே அவர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு எந்த இடத்துல போய் நின்னது இல்லையா. வர வாய்ப்புல அவருக்கு எது பிடிச்சதோ அதுதான் பண்ணாராம். காசு வாங்காம எந்த ஒரு ஒர்க்கும் அவரு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில பண்ணதே கிடையாது. ஏன்னா அது ஒரு பிசினஸா மட்டும்தான் அவரு பார்த்தாராம். ஆரம்ப காலகட்டத்துல புதுசா வந்த பல நடிகைகளை இவர் தான் உருவாக்கி விட்டாரு. இவர் தான் பல பேரை வந்து அறிமுகப்படுத்தினாரு. இப்ப டாப் லெவல்ல இருக்கிற பல நடிகைகள் இவரால மேல வந்தவங்க தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாமே ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, புதுசா நடிகைகள்லாம் வராங்கன்னா அவங்க கிட்ட 2 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருவாராம். ஸோ அவரை மீறி எந்த ஒரு படத்துலையும் அவங்க கமிட் ஆக மாட்டாங்களாம், யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டாங்களாம். இப்படிதான் அவரு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து கடைசி காலத்துல அனாதையா இறந்தாரு அப்படிலாம் வந்து சொல்றோம். இவ்வளவு கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் அனாதையா இருந்தாரு. கங்கை அமரன் சார் கூட அந்த மனைவி, அவருடைய மனைவி சந்திரலீலாவை பார்த்து ரொம்ப எமோஷனலா கத்திருப்பாரு. அவருடைய ஃப்ரெண்டு வந்து கடைசி காலத்துல எவ்வளவு வலியை அனுபவிச்சு இறந்தாருன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் வந்து பேசினாருலாம் கூட பல கமெண்ட்ஸ்களை பார்க்க முடியுது. எதனால கங்கை அமரன் சார் ஓடி போயிட்டீங்கல்ல, அப்படியே போக வேண்டியதானே, அவன் எத்தனை ஃபோன் பண்ணியிருப்பான், எவ்வளோ கால் பண்ணியிருப்பான், ஏன் யாருமே எடுக்கலை, இப்போ வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி எதனால கத்திருப்பாரு இப்படின்ற கேள்வி பல பேருக்கும் இருந்திருக்கும். ஸோ அதுக்கான விளக்கம் என்னன்ட்டு அவருடைய க்ளோஸ் சர்க்கிளில் இருந்த நண்பர்கள், ப்ரொடியூசர்ஸ் இப்பெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1976 சந்திரலீலா அவர்களுக்கும் பாரதிராஜா அவர்களுக்கும் திருமணம் நடக்குது. சந்திரலீலா யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிராஜா அவர்களுடைய அக்கா மகள் தான். ஸோ இப்படிதான் அவங்களுடைய திருமணம் நடக்குது. கணவன் மனைவி அப்படின்னாலே சண்டை சச்சரவுகள் எல்லாமே வரதான் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு சண்டையில தான் 2 பேரும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சே இருந்திருக்காங்க. இது இத்தனை வருஷமா தெரியாமலே இருந்திருக்கு பல பேருக்கும். அவர் கடைசி காலம் வரைக்கும் தனியா தான் இருந்திருக்காரு. பல வருடம் பிரிஞ்சு இருந்தாலும் அவர் எத்தனையோ டைம் அவருடைய ஃபேமிலியை மீட் பண்ணோம் அப்படிலாம் கூட நினைச்சாராம். ஏன் சொல்ல போனா அவருடைய மகன் இறந்தப்ப கூட மனைவி அங்க தனியா தான் இருந்திருக்காங்க. வந்து மகனுடைய அந்த கடைசி நிமிடங்கள் மட்டும்தான் கூட இருந்துட்டு போயிருக்காங்க. இவரை வந்து பாத்துக்கிறதுக்கு நிறைய சர்வெண்ட் இருந்திருக்காங்க, நர்ஸ் இருந்திருக்காங்க. இது எல்லாருமே இருந்தும் கூட ரத்த சொந்தம் சொல்ற அளவுக்கு யாருமே கூட இல்லை. அவருடைய மருமகளா இருக்கட்டும், பேத்தி, மகள் மலேசியால இருந்திருக்காங்க. இப்படி யாருமே இல்லாம தனியா இருந்தவர் இப்ப இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஓடோடி வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் கடுப்பாகி ரொம்பவே டென்ஷன் ஆகி கங்கை அமரன் அவர்கள் திட்டாரு. ஸோ நிறைய பேர் இதை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ அது அவங்களுக்கு தான் தெரியும், ஏன் நீங்க திட்டினீங்க அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. எவ்வளவு பிரச்சனையா இருந்திருந்தாலுமே இப்ப இறந்துட்டாருன்னு ஓடி வந்து பார்த்து அழுகிற இவங்கள அவரு அப்போ ரொம்பவே முடியாம இருந்திருப்பாரு. அப்போ அந்த டைம்ல எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் ஈகோ இருந்தாலும் தூக்கி போட்டு வந்து பார்த்து இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு மன வருத்தம் கூட பாரதிராஜா அவர்களுக்கு இருந்திருக்கலாம். அதுதான் சொல்லுவாங்க, இருக்கும் போது அவங்கள கொண்டாடாம போனதுக்கு அப்புறம் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, மிஸ்யூ சொல்றது, இதெல்லாம் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்ப இவருக்கு சிலை வைக்கணும்ட்டு அவருடைய உறவினர்களும் அவரை சுத்தி இருந்தவங்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அது வைக்கிறாங்களா இல்லையான்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். வச்சாலும் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா இவ்வளவு பெரிய சாதனையாளருக்கு கண்டிப்பா விருது கொடுக்கறத விட இது மாதிரி சிலை, நினைவு சின்னம் அந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இருந்தாரு அப்படின்றது ஒரு அடையாளமா இருக்கும். சினிமாவை இப்படிப்பட்ட கோணத்திலையும் அவர் பார்த்திருக்காரு, மாத்தி அமைச்சிருக்காருன்றத அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியப்படுத்தலாம். அவங்களும் லேர்ன் பண்ணுவாங்க. இது ஃபியூச்சர் ஒரு டைரக்டர்ஸா இருக்கலாம், ஆக்ட்ரஸ் வரவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பாரதிராஜா அவர்களுடைய இவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்திருக்காரு. ஆனால் பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கும் போது சின்ன ஒரு மனக்கசப்புகள்லாம் இருந்திருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.